அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23 பாரத பிரதமர், பாரதம் போற்றும் உன்னத தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னை மதுராந்தகத்தில் நடக்கிற கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறாப்புல. அவர் வர்றதுனாவே சும்மா ஆரவாரமாக இருக்கும். அவர் 23ஆம் வரம்ன்றப்பல எந்த மாதிரி சரவெடியாக இருக்குன்றது ஒன்றுமே தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கும். ஏன்னா அவர் என்ன பேச போகிறாப்புல, கூட்டணியில் யார் யார் இருக்க போகிறா, அதை பார்க்குறதுக்கு, அந்த மாநாட்டை பார்க்குறதுக்கு நானும் எல்லாரையும் போல் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அந்த இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் ஏடிஎம்கேயும் ரொம்ப ஒரு பலமாக இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் நாங்கள் கூட்டணியோட நல்லபடியாக சந்திப்போம் அப்படின்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு பெரும் பலமாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட அண்ணன் டிடிவி தினகரன், தாவேகா தலைவர் விஜய், அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களாம் இணைவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாமகவில் அண்ணன் அன்புமணி இணைஞ்சிட்டதாக ஒரு தகவல். ரொம்ப சந்தோஷம் அவங்க இணைஞ்ச வரைக்கும். அதை தாண்டி அண்ணன் டிடிவி, தாவேகா தலைவர் விஜய் இவங்களாம் இணைவாகலான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எல்லாரையும் போல் நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அந்த 23ஆம் மாநாட்டை பார்க்குறதுக்கு. உங்களாம் இணைஞ்சாங்கன்னா இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அது நடக்குமா அப்படின்றது அந்த 23ஆம் மாநாட்டை பார்த்தா தெரியும். அந்த 23ஆம் அப்புறமும் ஒரு சில பேர் இணையலாம். ஏன்னா நம்ம அங்கே உட்காந்துருக்க முக்கியமான தலைவர்களை பார்த்து உங்க இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அதற்கு அடுத்த கட்டமாவோட வேறு யாரும் கூட இணையலாம். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அண்ணன் சீமான் கண்டிப்பாக வரமாட்டாப்புல. அவர் சொல்லிட்டாப்புல, நான் பிடிச்ச கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன், எந்த காலத்துலையும் யார் கூடவும் கூட்டணி இல்லை அப்படின்றதில் அவர் தெளிவாக இருக்காப்புல. அதனால் அண்ணனை சேர்க்க வேண்டாம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் இணைவாரா கேள்விக்குறி. ஒருவேளை அவர் என்டிஏ கூட்டணி இணைஞ்சால் இன்னும் பலம், என்டிஏ கூட்டணியில் இன்னும் மேலும் ஒரு பலமாக இருக்கும். ஆனால் அது கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ணன் டிடிவியும் சரி, அம்மா பிரேமலதா விஜயகாந்தும் சரி, உங்களாம் இணைஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். அது முடிஞ்சுன்னா அடுத்தடுத்து அவங்களாம் தேர்தல் பணியை டக்குன்னு தொடங்கலாம். இன்னும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தேதி என்னென்னா ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. 23ஆம் ஆகிறதுக்கு. அதுக்கு கூட்டணிகளை எல்லோரும் நல்லபடியாக சேர்ந்துட்டாங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த இடம் கண்டிப்பாக மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்றது தெரில. ஏன் மும்முனை போட்டின்னு சொன்னேன்னா, ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டால் மும்முனை போட்டி தான். ஆமாம், அது கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சியில் அந்த பெர்சன்டேஜை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான்லாம் 8% வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு ஒழி கம்மியாகாது. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி இருக்கையில் அவர் அண்ணன் இணைய மாட்டாப்புல. தாவேகா தலைவர் விஜயும் அவருக்குன்னு ஒரு பட்டாளம், ஒரு ரசிகர்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாம் தேர்தலில் ஓட்டாக மாறுமன்றது எனக்கும் ஒரு சந்தேகம். ஏன்னா அவரும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் இப்போதைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு 5% எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கலாம். அந்த 5% எதுக்கும் விடணும். இந்திய கூட்டணியில் சேர்ந்துட்டா அந்த 5% ஒரு பலன் தானே. கட்சியை அடுத்த இதுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற அவருக்கு தெரியலாம். ஏன்னா அவர் தனித்து நின்னாலும் ஜெயிக்க போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர் ஒரு அவரே நின்று ஜெயித்தாலும் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிலாம் இருக்குது. அவர் எந்த தொகுதியில் நிற்பார், என்ன 234 தொகுதியில் வேட்பாளரை அறிவிப்பாங்களா, இல்லை எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்க போகிறா. ஐயா கே செங்கோட்டையன் அவர்கள் இப்போதான் போய் இணைஞ்சிருக்காப்புல. கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிப்பாரா என்னன்றது தெரில. ஆனால் அவர் ஒரு பெருந்தலைவர், அரசியலை கரைச்சி குடித்தவர். அவரும் போய் இணைஞ்சிருக்காப்புல. அதனால் தாவேகாவுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அரசியலில் இத்தனை வருஷம் நிறையா துறைகளை பார்த்தவர் அவர். உங்கள் எல்லாரும் ஒருவேளை தாவேகாவில் முடிவெடுத்து சேர்ந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் டிடிவி அவர்களும் இணைவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரையும் போல் நானும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இணைஞ்சிட்டாப்புலனா ரொம்ப சந்தோஷம். அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் என்னென்னு இன்னைய வரைக்கும் தெரியலை, எதுவும் சொல்லலை. அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்களும் விரைவில் கூட்டணியை அறிவிப்பாங்க. நேற்று ஐயா ராமதாஸ், பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இணையிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி
ஏன்னா எங்கள்கிட்டையும் பலம் அதிகமாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்கள்ட்டையும் பலம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஐயா அவங்களும் இன்னும் முடிவு பண்ணலை யார்கிட்ட இணையிறோம்னு. அவருடைய மகன் வந்து இணைஞ்சிட்டாப்புல, அது தெரியும். ஏன்னா அவங்க கட்சிகளையும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. கண்டிப்பாக அதுக்கும் தீர்வு காணும். கண்டிப்பாக நல்லபடியாக அந்த பிரச்சனையின் முடிவடைஞ்சு கண்டிப்பாக வந்து சேருவாங்க. இப்போ வந்து எல்லாரையும் போல் நானும் ஒரு ஆர்வமாக இருக்கேன். என்டிஏ கூட்டணியில் யார் யார், ஏன்னா மற்றவங்களாம் அங்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணி இப்போ பிரச்சாரங்களும் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகுது என்டிஏ கூட்டணி? இங்கிட்ட பார்த்தா அண்ணன் அண்ணாமலை ஒரு சைடு கதற வர்றாப்புல. இப்போ தான் போய் அண்ணன் அண்ணாமலை போய் மகாராஷ்டிராவில் பேசிட்டு வந்தாப்புல அந்த தொகுதியில் என்னென்ன வேட்பாளர் எத்தனோ வாக்கு வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சிருக்காப்புல. நம்ம அண்ணனை சொல்லவே வேணாம். அவர் சும்மா இறங்கிட்டாவே களம் மாறும். இதுலேயும் அவர் இறங்கி அடித்தாருன்னா எப்படி? இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த தொகுதியை கேட்குறதுக்கே ஆசையாக இருக்குது. எந்த தொகுதின்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்து என்டிஏ கூட்டணி நிச்சயமாக வலுப்பெறுமா, எல்லோரும் வந்து கூட்டணியில் வந்து சேருவாங்களா அப்படின்ற ஒரு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக ஒரு எப்படி கடுமையான போட்டியாக தான் இருக்கும். நீயா நானா, யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். எல்லாரையும் போல் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வலுப்பெறும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக கூட்டணியில் வந்து எல்லோரும் இணையணுன்றது என்னுடைய ஆசை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சியில் இணையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து சமூக வலைதளம்லாம் பார்த்தா அந்த பேச்சுவார்த்தை உங்களோட சேருவாங்க, உங்களோட சேருவாங்க அப்படின்ற கூட்டணி வார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதற்காக நானும் சொன்னேன். பார்ப்போம். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அந்த மாநாட்டிலையும் பிரதமர் மோடி வந்தவுடனே என்ன பேசுகிறான்றதையும் பார்க்கணும். அந்த மாநாட்டில் யார் யார் உட்காந்துருக்கான்றதையும் நம்மளும் பார்க்கணும். பார்ப்போம். உங்களைப் போல் நானும் வந்து அந்த மாநாட்டிற்காக, அந்த கூட்டணிக்காக நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அது நடந்து முடிஞ்சோன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.